வாழைப்பூ பொரியல் ரெடி. இதோட மீன் பொரியல், மீன் குழம்பு 3 செய்ய போகிறேன். இதில் மீன் பொரியல் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு, அதோட வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி இதை பொரித்து எடுத்த பிறகு இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மீன் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். மீன் பொரியல் காஷ்மீர் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பொரிக்கும் போதே வாடை கம்மன்னு இருந்துச்சு. வாழைப்பூ பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டு அதை இறக்க வேண்டியதுதான். இதோட மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. இந்த தாளிப்பு மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்கிறேன். இது ரொம்ப சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மீன் குழம்புக்கு எந்த காய்கறியும் ஆட் பண்ணக்கூடாது. வேணுண்டா மாங்காய் மட்டும் சேர்க்கலாம். இப்போ மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. இதோட மல்லியில் தூவி ஆஃப் பண்ண வேண்டியதுதான். மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.